ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார், நேரத்தை கருதி ஒரு அன்பு கோரிக்கை, பணிவு கோரிக்கை, ஓரிரு வார்த்தை மட்டும். தேங்க்யூ சார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளவு ஷார்ட்டானா இப்படிதான் பேச முடியும். அங்க வேற கமலா தேட்டரால் இருக்காரு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்து வந்தவர்களுக்கும், இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் வந்திருக்கிற உங்களுக்கும், மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலெல்லாம் களமிறங்கி இருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும், பல பேரை கலை அடக்கியிருக்க போகிறேன். எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். அதனால் டைம் விட்டு கேப் கொடுக்கலாம், நேரம் இல்லை. ப்ரொடியூசர் சார் சொல்லணும், இன்னைக்கு இந்த ட்ரைலரை பார்த்து இந்த ட்ரைலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலாம்னு தோணுது, இந்த படத்தை பார்க்கலாம்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம், அது ஈஸி. ஆனால் இந்த படம் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு, விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த ப்ரொடியூசர் இருக்கு. இந்த கதை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இப்போ அவர் ஒரு என்ன சொல்றது, கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எவ்வளவு காசு போட்டா எவ்வளவு வரும், யாருக்கு பிசினஸ் இருக்கு, என்ன தேட்டர்ல இப்படிலாம் பார்த்து வராம நல்ல பசங்க, நல்ல கதை, ஓகே நான் எடுக்கிறேங்க அப்படி வந்தா பாருங்க. அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகள், சந்தோஷங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொன்னோம். இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூப்பிடும்போது, சார் இது ஒரு சின்ன பட்ஜெட்டு, இதுதான் சார் பேமெண்ட்டு. சரி, ஒரு 3 ஹீரோ நடிக்கிறாங்க சார். சரி, இதில் நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன்? ஃப்ரெண்டாக இல்லை சார், அப்பாவை நடிக்கிறீங்க. அவ்வளோ வயசானவனா நடிக்கணும்? இல்லை சார், ஹீரோவாக நடிக்கிறது 3 பசங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணும்னாங்க. சரி, ஓகே, பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க. ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. லோ பட்ஜெட் ஃபிலிம்னாங்க. என்னன்னு பார்த்தா கேரவன் இல்லை, சாப்பாடு எங்கேதோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க. அசிஸ்டண்ட்டு பார்த்தா 2 பேர் 3 பேர், இதுக்கு மேலே இல்லை. எங்கேயாவது தங்கறதுக்கு எதாவது இருக்குன்னா வீட்டு அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளூர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல இருக்கு. பக்கத்தில் அந்த வீட்டில் சொல்லியிருக்கோம், மேலே போய் இருந்துங்க சார். நாங்கள் மேலே போனால் சரி, அங்கே ஏதோ ஹால்கள் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி கட்டி, பாவாடை, ஜெட்டி, பட்டாப்பட்டி ட்ராயர் எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ரூம் சார், இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்கு அப்படின்னு. அந்த ரூமுக்குள்ளே போனால் எனி டைம் ரைடு வர மாதிரியே இருக்கு. என்னடா இங்கே அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூம். இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார். என்னென்னமோ காமெடி இருக்குது. ஏன்னா லோ பட்ஜெட் பண்ணுமா இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம். ஆனால் இதுலெல்லாம் பண்ணாங்க சார். ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு 3 பேரை சொல்லி ஆகணும் சார். சூப்பர். அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர், பிளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார், எடிட்டர் வினோத், அற்புதமான காம்பினேஷன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், காம்ப்ரமைஸே இல்லை. அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்லிட்டார், சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிட்டாங்க சார், ஏதாவது ஏன்னா அதுக்காக தானே சார் சொல்கிறேன், இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனாக ஒரு பையனோட அப்பாவை நடிக்க வச்சாரு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இவங்க 3 பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா, இல்லை சார் ஒன் ஓவர் போயிடலாம் சார்னு டீட்டெயிலாக எடுத்தாங்க சார். உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில் எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ள அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டிட்டு ஸ்க்ரீனுக்குள்ள பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம். அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம், டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு. எடுத்த உடனே ஒரு படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகணும் சார். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த 3 சிங்கங்கள் சார். என்ன சார், இந்த வயசில் நான் இந்த அளவு திறமையாக இருந்தேன்னு தெரியவே இல்லை சார். சண்டை போடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆடுறானுங்க, பர்ஃபார்மன்ஸ் பின்றானுங்க. ஐயோ தூள். அந்த ராம் என்னுடைய பையனாக நடிச்சிருக்கேன், ராமோட அப்பாவை நான் நடிச்சிருக்கேன். எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகாரம் எடுத்துட வாடா தம்பி ஒன்று அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்கு, சார் அது எங்கள் புள்ள விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அந்த அளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்ல ஒபீடியண்டாக இருந்தது. 3 பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க.
பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்கு. மறந்துடாதீங்கப்பா இந்த அண்ணனை, சரி அப்பாவை. ஓகே, பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளே படத்தில். ஓகே, சிறந்த எதிர்காலம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பாக சொல்கிற ஒரு 3 பேருடைய விஷயத்த சொன்னோம் சார். சாய் தினா அண்ட் சௌந்தரராஜா அப்புறம் வினோதினி, இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்தில் சூப்பராக அசத்தினாலும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கறையோட, சாய் தினாட்டெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இந்த உலகம் மாறணும், இது மாறணும், ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இது வில்லன் இல்லடா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு ஒரு கோயில் கட்டணம் போல கேட்குற லெவலில் சாய் தினா அப்படி. சௌந்தரராஜா மண்ணின் மைந்தன். நான் சௌந்தரராஜா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவர் நல்லவராச்சா, எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாரு? பாருங்க, நல்லவங்கலாம் கட்சியில் சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருந்து போகிறாங்க. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்கலாம் சேர்க்கணும், அவங்க வந்து நம்மளாம் கொண்டாடணும். கண்டிப்பாக சௌந்தரராஜா படம் வந்து தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சுப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை. என்னால் ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் ஒரு மண்ணுக்கு மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சௌந்தரராஜா. அடுத்து என் கூட பேரா நடிக்கிற வினோதினி மேடம், நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்ல. அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க. அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் கூட அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அது கவலைப்படல, என் மனசுக்கு தப்புன்னு விடுது சார், இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி கிளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், அருமையான கண்டென்ட்டோட ஒரு படம். இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட்டு கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக அவன் சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்கிறேன். கிளமன் சார் வந்து அடுத்து உதயா சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. உதயோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன்.